இது மன்னராட்சி நடக்குது. ஒரு 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 பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து முதல்வராகிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. 2026 பிறப்பால் ஒருவர் முதல்வரானார் என்பது நடக்கக்கூடாதுன்ற விஷயத்தை ஆதவர்ஜுன் அவர்கள் பளிச்சென்று பேசியது தான். நான் இதெல்லாம் ரொம்ப வரவேற்ற அம்சங்கள். அவர் சொல்வதுதான் சரி. இதை இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இதை பேச வேண்டும் என்கிறேன். விஜய் பேசினதுல ரொம்ப 2 முக்கியமான கருத்தை மத்திய அரசு பேசினாரு, மாநில அரசு பேசினாரு. பட் அவர் எங்க வந்து எப்படியா புரிஞ்சு வச்சுக்கிறாரு நான் நினைக்கிறேன். டிஎம்கே ஆட்சின்றது அரித்மேட்டிக் தான். இந்த கூட்டணின்றத உடைச்சிட்டோம்னா டிஎம்கே கவர்மெண்ட் நத்திங் அப்படின்றது, டிஎம்கே cannot come to power அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரியான ஒரு அணுகுமுறை, சரியான மதிப்பீடு என்று நான் பார்க்கிறேன். இருமாப்புடன் 200 அவங்க கனிமொழி இருமாப்புடன் 200 வாங்குவோன்னு சொல்றாங்க. அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல விஜய் சொல்றாரு இருமாப்போட நீங்க 200 வாங்குவோன்னு சொல்றீங்களா, உடைச்சு காட்டுறேன் அப்படின்றது தான் அவர் சொல்லுவார். இது உடைக்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இது 3 பேர் சேர்ந்து அந்த கூட்டணி வீழ்த்த முடியாதா? ஆப்வியஸா வெற்றி தொடச்சு போட்டுருவாங்க. சொல்லட்டுமா? தொடச்சு போட்டுருவாங்க. திருமா மேல ஒரு மிகப்பெரிய பிரஷரை தூக்கி திமுக வைக்கிறதா அப்படிதான் விஜயும் சொல்றாரு. என்னானாலும் சரி, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, நான் அங்கே தான் இருப்பேன். புருஷன் குஷ்டு டெய்லி வந்து அடிப்பான். அந்த பெண் எவ்வளோ அடியாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு எனக்கு இவரை விட்டா வேற என்ன கதி? நான் போய் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க முடியுமா? எனக்கு இவர் தான். எவ்வளோ குஷ்டு அடிச்சாலும் பரவாயில்ல, புருஷன் அப்படின்னு இருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட திருமாவளவன் அந்த நிலையில் இருக்கார். ஒரு புத்தக வெளியிட்டு விடாயா? என்ன பகவத்கீதையா வெளியிடுறாங்க? நான் கேட்குறேன். பகவத்கீதையை வெளியிட்டா கூட எப்போ அது சனாதன புத்தகம் பாது, நான் போக மாட்டேன்ட்டு சொல்லலாம். அம்பேத்கர் புத்தகம் உங்களை வாசலில் நிற்க வச்சு 2 சீட் எடுத்துகிட்டு ஓடுன்ட்டு தானே உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார். ஒரு தம்பி பாட்டாளி மக்கள் கட்சி போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்ன்றார். அதில் என்ன தப்பு? என்ன தப்பு? முழுமையாக அவர் மீது இத்தனை ஆண்டுகளாக சமூகம் வைத்திருந்த மரியாதையை திருமாவளவன் அவர்கள் இழந்து விட்டார். அதற்கு என்ன காரணம் என்பது திருமாவளவனின் மனசாட்சிக்கு தான் தெரியும். தனக்கு எதிராக பேசியதாக கூறப்படுற ஆதவர்ஜின் மீதும் நடவடிக்கை எடுக்கிறார். இது எல்லாம் அவருடைய ஒப்புதலோட தான் நடந்திருக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. இவர் ஒப்புதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுங்க. நிச்சயமாக இதெல்லாம் நடக்காது. விஜய் வந்து இவங்களோட ஆட்டையை கலைச்சு விட்டார். என்ன இதனால் இந்த பதட்டம் இவர்களுக்கும் தொற்று. எந்த அளவுக்கு பதட்டம் போயிட்டு ஆளூர் சானவாஸ் சொல்றாரு ஒரு கூத்தாடின்றாரு சொல்றாரு. விஜய் ஒரு உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? சுதந்திர போராட்ட வீரரா? தண்டி யாத்திரை சென்றவரா? ஜெயலலிதா யாரு? கருணாநிதி யாரு? மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது இந்த மாதிரி இங்கே மாநாடு இந்த புத்தக வெளியிட்டு விழான்னு கேட்டிங்களா? சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை. ஆனால் சினிமா பார்ப்பறான். ராத்திரியில் போய் சினிமா பார்த்துட்டு அவங்க அப்பா கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டேன். எவனையுமே சினிமா எடுக்க விடாமல் மொத்த படத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனால் சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டான். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்களோட பதற்றம் வெளியாகிறதா? இல்லை, இப்போ விஜயோட இந்த முயற்சினால திருமாவளவனுடைய மதிப்பீடு அதிகமாக இருக்குல்ல, அவருடைய முக்கியத்துவம், அவருடைய திருமாவளவனோட பார்கெனிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இது எதுவுமே எனக்கு வேண்டான்றாரு. இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கம். என் கணவரிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள். நீங்கள் உங்களோடு சேர்ந்தால், உங்களோடு நான் பேசினாலே, உங்களை பார்த்தாலே என் கணவர் என்னை சந்தேகப்படுகிறார். அதனால தானேங்க நீங்க உங்களை அது வந்து பெருசா பாதிக்கல, உங்க கூட்டணி உறுதியா இருக்குன்னா கம்முன்னு இருங்க. புத்தக வெளியிட்டு எதுக்குங்க தாலி எடுத்து பார்த்து என் புருஷன் உயிரோடு இருக்காரு, என் புருஷன் உயிரோடு இருக்காரு 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு. உங்க கூட்டணி உறுதியா இருக்குன்னா சரி இருக்கட்டு, வச்சுட்டு போங்க. விஜய் முதல்வராகும் கனவு என்பது லாட்டரி விழுவது போன்றது அப்படின்னு சொல்றாரு. அந்த லாட்டரிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி தானேங்க இவங்க எலெக்ஷனே சந்திச்சாங்க. மார்ட்டின்கிட்ட பணம் வாங்காத கட்சியே கிடையாதுங்க. ஒரு கட்சி பாக்கி இல்லாம வாங்கியிருக்கு. இவங்க இடதுசாரிகள் திமுக 25 கோடி வாங்கினாங்கன்னா என்ன திமுக பாக்கில இருந்து எடுத்து கொடுத்துச்சு, மார்ட்டின்ட்ட வாங்கி கொடுத்துச்சியா? யோக்கிய மாதிரி பேசுறீங்க. அதையும் சொல்ல, மார்ட்டினுக்கும் திமுக உள்ள கனெக்ஷனையும் சொல்ல. கனெக்ஷன் நீங்க பேசி தானே ஆகணும். ஒயிட்லேயே இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா 1150 கோடி கொடுத்துருக்காரு சபரீசன்ட்ட, தெரியுமா? மார்ட்டின் சபரீசனுக்கு கொடுத்த தொகை மட்டும் 1150 கோடி ரூபாய் 21 தேர்தலுக்கு. அதையும் வாங்கி வச்சுட்டு விரட்டி விட்டாங்க ஆதவர்ஜுன். அப்புறம் சும்மா விடுவாரா? உங்க கூட்டணிக்கு வேட்டு தான் வைப்பாரு. ஆதவர்ஜுன் தான் யாரு? அவரை பத்தி என்கிட்ட கேட்குறீங்க? சேகர் பாபு. ஆதவர்ஜுன் யார் என்பது சபரீசனிடம் சென்று கேளுங்கள், தெரியும். 550 கோடி வாங்கியிருக்கிறீங்களே, ஒயிட்லேயே வாங்கியிருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்போது தெரியலையா மார்ட்டின் யார், ஆதவர்ஜுன் யார் என்பது அப்போது உங்களுக்கு தெரியவில்லையா? இது திமுகவோட டிஎன்ஏலே இருக்கிறது இந்த துரோக புத்தி. திரும்ப உண்மையிலேயே லீடராக இருந்தாருன்னா ஆதவர்ஜுனும் நீக்கணும். ஏன் ஆதவர்ஜுன் பொருத்தமில்லாத இடத்தில் பேசுகிறார்னு சொல்லிட்டு திரும்ப மீண்டும் கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கும் துணியில் பேசுறாருங்க.
ஆதவ் அர்ஜுன் நம் This is not கட்சியின் wrong. கொள்கைகளை பேசுகிறார், நமது லட்சியத்தை பேசுகிறார், நமது கனவை பேசுகிறார், நமது எதிர்காலத்துக்காக பேசுகிறார் என்பதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ரெண்டில் ஒன்று தாங்க நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். நீங்கள் ஆதவ் அர்ஜுனுக்கும் நல்லவராக இருந்துக்கிட்டு திமுகவுக்கும் நல்லவரெல்லாம் இருக்க முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா யோக்கியனுக்கு திமுக என்ன வேலை நான் கேட்குறேன். வணக்கம். வணக்கம். அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழா, அது ஒரு திருமாவுக்கு மட்டுமல்ல, சொல்லுங்க. அனைவருக்குமான தலைவர் திருமாவுக்கு மட்டுமல்ல, சொல்லுங்க. ஒவ்வொரு ஆஸ்பெக்டா பேசணும். நீங்க ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுன்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2000 கோடி மதிப்புள்ள புரளுகிற ஒரு திரைத்துறையை ஒரு குடும்பமே கண்ட்ரோல் பண்ணுது. இது ஜெயலலிதாவும் சொன்னது, ஆதவ் அர்ஜுன் மறுபடியும் சொல்றாரு. அதற்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இது மன்னராட்சி நடக்குது. ஒரு ஒரு பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து முதல்வராகிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. சாதியம் இங்கே வேரூன்றி இருக்கு. திராவிட ஆட்சியில் தான் சாதியம் வேரூன்றி இருக்கு. இரண்டாவது, நம்ம வந்து பிஜேபின்றது 2%, மதவாதம்ன்றது இங்கே 2%. அதை நம்ம எப்பயோ அகற்றிட்டோம். ஆனால் ஊழலை ரொம்ப கடந்து போகிறோம். ஊழலை நம்ம வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஆதவ் அர்ஜுன் பேச்சு பயங்கர சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. அவருடைய பேச்சை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி இம்ப்ரெஸ்ட். எனக்கு ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச்சு ராவாக இருந்துச்சு. ஆமாம். எல்லோரும் பேச தயங்கும் விஷயங்களை ஆதவ் அர்ஜுன் போட்டு உடச்சிட்டார் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து எல்லோருக்குமே மனதில் இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. 2000 கோடி புரளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குதுன்றது நம்மளை விட இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நேரடியாக ரெட் ஜெயண்ட் வெளியிடும் திரைப்படங்கள் விஜய்க்கும் நல்லா தெரியும். விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜய் அதனால் பாதிக்கப்பட்டவர்ன்றது இதில் ரொம்ப முக்கியம். நேரடியாக ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் என்ற பெயரில் வந்து பெரிய பேனர் படங்கள் வரும். கமல் படம், ரஜினி படம். இப்போ அடுத்து விடாமுயற்சி பொங்கலுக்கு ரெட் ஜெயண்ட் தான். ஓரளவுக்கு கதையம்சம் உள்ள வெற்றி பெறக்கூடிய திரைப்படங்களையும் இவர்கள் தான் வெளியிடுகிறார்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோமியோ பிக்சர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, செண்பகமூர்த்தி. இது இப்போ அடுத்தது ராகுல்னு ஒரு திரைப்பட நிறுவனம் நடத்தி வருகிறார். அதன் மூலமாகவும் திரைத்துறையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் யாராவது ஒருவர் இதை பேச வேண்டும். இன்னைக்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக மாறியுள்ள திருமாவளவனே ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் இதை பேசினார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். அன்றைக்கி பெரிய ஆரவாரம் எழுந்தது. ஒரு இசை வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன். ஒரு நிறுவனம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு அவர் பேசினார். இது இந்த மாதிரி ஒரு மோனோபோலின்னு சொல்கிறத விட ஒரு நிறுவனம் வந்து தங்களது வியாபார நோக்கத்திற்காக அதிகாரம் மற்றும் மிரட்டலின் மூலமாக ஒரு இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுன்றது என்றைக்குமே ஆபத்து. அது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஃபஸ்ட்டு அதை உடச்சி விட்டார். 2026 பிறப்பால் ஒருவர் முதல்வரானார் என்பது நடக்கக்கூடாதுன்ற விஷயத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பளிச்சென்று பேசியது தான். நான் இதெல்லாம் ரொம்ப வரவேற்ற அம்சங்கள். ஏன் ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச்சில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டுன்னா, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு எது குறித்தும் அச்சமில்லாமல் பேசினார் என்று நான் பார்க்கிறேன். இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாயை திறந்து தனியாக பேசுவாங்க. நீங்கள் இப்போ இந்த ஒரு அறைக்குள்ளே போனீங்கன்னா ஆமாங்க அநியாயம் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி மதிக்கிறாங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் மேடைன்னு வரும்போது அன்பு இளவல் உதயநிதி அப்படின்ட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த மன்னர் பரம்பரை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே இன்னும் மன்னர் பரம்பரை ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மன்னர் பரம்பரை ஆட்சியெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுங்க, அது ஜனநாயகமே அல்ல அப்படின்றத போட்டு உடச்சி பேசியதற்காகவே உள்ளபடியாக ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச். அண்ட் ஆதவ் அர்ஜுன் ரொம்ப கான்ஷியஸாக இதை பேசினார்னு நான் பார்க்குறேன். அவருக்கு தெரியும் நாம் பேசுகிறது யாரை குறித்து பேசுகிறோம், நாம் பேசுவதால் ஏற்படக்கூடிய எந்த இடத்தில் பேசுகிறோம், நாம் பேசுவதால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து தான் ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். கூடுதலாக ஆதவ் அர்ஜுனுக்கு எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி மூடி மறைச்சிக்கிட்டு யாருமே இது பேசாமலாம் உருட்டிக்கிட்டே இருக்க போகிறீங்க? வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் பேசுகிறார்களோ இல்லையோ நான் பேசுகிறேன். திரைமறைவில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, விஷயம் இல்லை, டிஸ்கஸ்ட் இன் ஓப்பன் ஃபோரம். இது நேரடியாக திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கு எதிரான கருத்தாகவும் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து
அரசியலில் அதிகாரத்தை நாங்கள் ஆட்சியிலும் பகிர்ந்தளிக்கிறோம் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. பங்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த அதான் 24 மணி நேரமும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச பிறகு திருமாவளவன் 48 மணி நேரம் கண்டினியூஸாக யார் மைக்க போட்டாலும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டார். அப்போ சொன்னது இந்த அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் வந்து தனியாக பேச வேண்டிய விஷயங்கள், பொதுவெளியில் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆபாசமாக இருந்துச்சு அவர் பேசுனது, அப்படிலாம் சொன்னார். பட் ஆதவர்ஜுன் பேசுவது தான் சரி என்கிறேன். ஜனங்க எல்லாம் சேர்ந்து ஃபெலிக்ஸ் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு, நிற்கிறாரு, இந்த சின்னத்தில் நிற்கிறாரு, நாம அவருக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு போடுறது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது. அப்புறம் நீங்கள் போய் திரைமறைவில் நீங்கள் பண்ணுற டீலை வந்து அந்த ஓட்டு போட்ட மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இது ஜனநாயகத்தில் இந்த திரைமறைவு அரசியல்ன்றது இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ ஆதவர்ஜுன் வந்து அரசியல் வெளிப்படையாக நடக்க வேண்டும், திரைமறைவில் பேசுகிற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டெமோக்ரஸிக்கு இதெல்லாம் எசென்ஷியல் குவாலிட்டிஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்படித்தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதை ஆதவர்ஜுன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அதுதான் சரி, அவர் சொல்வது தான் சரி. இதை இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இதை பேச வேண்டும் என்கிறேன். திரைமறைவில் நாங்கள் எந்த பேரமும் வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறோங்க, அதுதானே ஜனநாயகம். அண்டு இந்த காரணங்களுக்காக நான் ஆதவர்ஜுனோட ஸ்பீச்சில் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு. மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு உரையாக நான் பார்க்கிறேன். அடுத்தது விஜய் பேசினதுல ரொம்ப ரெண்டு முக்கியமான கருத்தை, மத்திய அரசு பேசினாரு, மாநில அரசு பேசினாரு. பட் அவர் எங்க வந்து எப்படியா புரிஞ்சு வச்சுக்கிறாரு நான் நினைக்கிறேன். டிஎம்கே ஆட்சின்றது அரித்மேட்டிக் தான், உங்களுடைய கூட்டணி கணக்கு தான். அந்த கூட்டணி கணக்கு 26ல் வந்து செகண்ட் பார்ட் வந்து மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள்ன்றது ஓகே. நான் என்ன சொன்னேன், நான் இப்போ இந்த கூட்டணின்றதை உடைச்சிட்டோம்னா டிஎம்கே கவர்மெண்ட் நத்திங் அப்படின்றது, டிஎம்கே கேனாட் கம் டு பவர் அப்படின்றதா அவர் புரிஞ்சுருக்கிறாரு. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த கருத்தை அவர் வச்சாருன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிக மிக சரியான அண்டர்ஸ்டாண்டிங் தானேங்க. நீங்கள் திமுக வரலாறு எடுத்து பாருங்கள் ஃபெலிக்ஸ். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். கூட்டணியே இல்லாமல் தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக. வேற எந்த கட்சிக்கும் நீங்கள் இந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. 1967 திமுக வெற்றி பெற்ற முதல் தேர்தலில் இருந்து 2021 வரை கூட்டணி கட்சிகளின் தோளில் ஏறி சவாரி செய்து ஆட்சியை பிடித்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்குகள், இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இந்த கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் தான் நாங்கள் 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மக்கள் அதை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று திரு விஜய் அவர்கள் சொன்னது சரியான ஒரு அணுகுமுறை, சரியான மதிப்பீடு என்று நான் பார்க்கிறேன். இருமாப்புடன் 200 அவங்க கனிமொழி இருமாப்புடன் 200 வாங்குவோன்னு சொல்றாங்க. அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல, விஜய் சொல்றாரு இருமாப்போட நீங்க 200 வாங்குவோன்னு சொல்றீங்களா, உடைச்சு காட்டுறேன் அப்படின்றதான் அவர் சொல்லுவார். இது உடைக்க முடியும், இது நிச்சயம் உடைக்க முடியும். விஜய் வந்து உடைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இதை சொல்கிறார். நேற்று நம்ம நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கி இதே கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எந்த பிசுறும் இல்லாமல் இப்படியே தொடர்கிறது என்று ஒரு வாதத்தை வைத்துக்கொள்வோம். இந்த கூட்டணி உடையவே உடையாது என்ற அடிப்படையில் தான் திமுகவினர் எங்களை 26ல் வீழ்த்தவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இது 3 பேர் சேர்ந்து அந்த கூட்டணி வீழ்த்த முடியாதா? ஆப்வியஸாக வெற்றி தொடச்சு போட்டுருவாங்க. சொல்லட்டுமா, தொடச்சு போட்டுருவாங்க. இது ஒன்றும் அப்படி வீழ்த்த முடியாத கூட்டணி இல்லை. இன்னொன்று 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் சுமக்கணும். இன்னொன்று ஆஃப்டர் 2006 this is becoming the most unpopular government in the state. தமிழக வரலாற்றிலேயே மிக நாட் ஒன்லி அன்பாப்புலர், ஒரு ஒருங்கிணைவு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய இப்போவே இவ்வளோ அன்பாப்புலாரிட்டினா வரக்கூடிய ஒரு வருட காலத்தில் மிக மோசமான ஒரு அரசாக இந்த அரசு மாறப்போகிறது. ஸோ இதை உடச்சி போடுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. யாராலும் வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்த ஜெயலலிதாவெல்லாம் பலமுறை இந்த மக்கள் வீழ்த்தி காட்டலையா? அண்டு திராவிட முன்னேற்ற கழகமே பலமுறை தோல்விகளை சந்தித்தது இல்லையா? அதனால் இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் உடச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் சொன்னது சரியான மதிப்பீடு என்று நான் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த கூட்டணி நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், இந்த நம்பர்ஸ் எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு அவங்க சொல்கிறது. நாங்கள் இந்த பக்கம் ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அது சாத்தியம் தான், அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. திரும்ப
தொடக்கத்திலேருந்தே, அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நான் ஏன் விஜயோடு அந்த மேடையில் பகிரப் போகிறேன், அந்த மேடையை பகிரப் போகிறேன்றது ஒரு அறிக்கை, ஒரு 6 பக்கம் அறிக்கை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாளிதழ குற்றம் சொல்லி, விகடன குற்றம் சொல்லி, அது வந்து ஒரு 11 பக்கம் அறிக்கை. அதில் ஏன் நான் பங்கேற்கலன்ட்டு அதில் அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முரணாகவே இருக்குது. அரசியல் எதிரிகளோடு அப்படின்ற மாதிரி நான் இணையிறது நல்லா இருக்காதுன்னா, அப்புறம் இந்த பக்கம் ராஜபக்ஷ ஏங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு அப்படிலாம் உருட்டுறாங்க. திருமா மேலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை தூக்கி திமுக வைக்கிறதா, அப்படிதான் விஜயும் சொல்கிறார். இதே அரங்கத்தில் தான் நான் சொன்னேன், திருமா மீது நான் நம்பிக்கை இழந்து விட்டேன்ட்டு. இல்லைங்க, நீங்கள் அப்படிலாம் நம்பிக்கை இழக்காதீங்கன்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்க. இன்றைக்கும் நான் சொன்னதான் சரின்ட்டு இன்றைக்கி இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி ஒரு படி கூடுதலாக சொல்கிறேன். திருமாவளவனை ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் தான் தவறாக மதிப்பீடு செய்து விட்டேனோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. அவர் வந்து இதுவரை தமிழகத்தில் உதித்த தலித் தலைவர்கள் போல் அல்லாமல் தலித் சமூகத்துக்கு அதிகாரத்தை உள்ளபடியே வாங்கித் தரக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். அவர் அப்படி இருப்பார் என்ற நம்பிக்கையில் தான் நான் தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தேன். இன்று திருமாவளவன் அவர்களின் நடவடிக்கைகள் என்னுடைய நம்பிக்கை முழுக்க தவறான நம்பிக்கை என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இது இருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே அவர் முரண்பாடாக பேசுவது எல்லாம் ஒரு புறம் வச்சுக்கிட்டாலும், தலித்துகளுக்கு அதிகாரம் வேண்டும்ன்றது அவர்கள் கட்சியின் அடிப்படை கொள்கை. அது வேணுங்கன்ட்டு ஆதவர்ஜன் சொன்னார்னா அதை பேச வேண்டிய நேரம் இதுவல்ல. உடனே அது கிடைக்காது, பின்னாடி எப்பயாவது கிடைக்கும்னா பிச்சை அங்கே போடுறாங்க. நான் கேட்குறேன், ஒரு கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். அதுக்கு உரிமைகள் என்பது பெற வேண்டியது, கெஞ்ச வேண்டியது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடுத்துக்க வேண்டியது, யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்காது. அண்டு திரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது மதவாதம் 2% தான், சாதி இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. திருமாவளவனால் ஒரு பொது தொகுதியில் இன்றைக்கும் போட்டியிட முடியல தானேங்க. அதை எதிர்த்து தானேங்க திருமாவளவன் போட்டிடணும். 2 தொகுதி எனக்கு ஒதுக்குறேன்னா, ஒன்று ரவிக்குமாருக்கு விழுப்புரத்தை ஒதுக்கிட்டு எனக்கு சிதம்பரம் வேண்டாம், வேறு எங்கேயாவது ஒதுக்குன்ட்டு நீங்கள் கேட்கணும். நீங்கள் தாங்க கேட்கணும். இல்லை, கடந்த முறை ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, பொது தொகுதி தரல, கொடுக்கல. அப்போ அவங்களா பார்த்து எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு தலைவர் பேசும் பேச்சு கிடையாது. அது மட்டும் இல்லை தலைவர், இதுக்கு அடுத்த நாள் நேற்று ஒரு நூல் வெளியீட்டு விழா அங்கே நடந்தது. அதில் வந்து சீட்டோட நம்பர் முக்கியம் இல்லை, 2, 6, 10 அது முக்கியம் இல்லை, எங்கே இருக்கிறோன்றதான் முக்கியம். 2 ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஓகே தான்ன்ற மாதிரிலாம் இல்லை, 2 ஓகேன்னு தான் பேசினார். அவர் 2 ஓகேன்னு தான் பேசினார். என்னது, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஹிம்? he has lost his stature as a leaderன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு மேல் வந்து அவரை பற்றி விவாதிப்பது நேர இல்லை. இது ரொம்ப முக்கியமான நான் கேட்குறேன். இல்லை, ஒரு புத்தக வெளியீட்டில் ஒரு புத்தகத்தை விஜய் கிட்டே இருந்து வாங்குறதுனால ஒரு கூட்டணி முறியும்னா இது லாஜிக்கே இல்லையே. அந்த அளவுக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் மிரட்டப்பட்டிருக்கிறாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். இதில் வேற புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபைன், அப்படியே வச்சுக்கிட்டா கூட திமுக ஆட்சியில் இருக்கு, இவங்க வந்து ரூலிங் கவர்மெண்ட். இப்போ இஃப் தே ஹட் given a good governance, why should they wait for alliance? Why should they believe in alliance strength? அந்த காலத்தில் எல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலையை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? புருஷன் குஷ்டு டெய்லி வந்து அடிப்பான். அந்த பெண் எவ்வளோ அடியாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு எனக்கு இவரை விட்டா வேறு என்ன கதி, நான் போய் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க முடியுமா, எனக்கு இவர் தான், எவ்வளோ குஷ்டு அடித்தாலும் பரவாயில்ல புருஷன் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட திருமாவளவன் அந்த நிலையில் இருக்கார். என்னானாலும் சரி, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்க. இன்னொன்று, அவர் கூடவே இருக்கக்கூடிய அவரது கட்சியை சேர்ந்த அவரது கட்சியில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும்னு கேட்குறாரு. அவர் இந்த மாதிரி அதிகாரம், அதுவும் எனக்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறது தப்புங்க. சரி, நீங்கள் கேளுங்க, நானும் கேட்க மாட்டேங்க, அவரும் கேட்கக்கூடாதுங்க. அப்போ என்ன தாங்க முடியும்? எங்களுக்கு அதிகாரமே வேணாங்க, அதுவாக கிடைக்குங்க பின்னாடி அப்படின்ற ஒரு நபர் எப்படி தலைவராக இருக்கு? ஆனால் இதை தான் முழக்கமாகவே வைக்கிறாரு. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இதை தான் இப்போ மக்கள் நல கூட்டணி நேரத்தில் கூட இனி வரும் காலங்களில் அதிகார பகிர்வு மட்டுமே கூட்டணி அப்படின்றத பேசியவர் அவர். நாம் இத்தனை நாட்களாக திருமாவளவன் மீது மிகை மதிப்பீடு வைத்திருந்தோம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இனிமேல் அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. காலம் எப்படி தகுதியற்றவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு போகுமோ அதே போல் திருமாவளவனையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு போய்விடும். திருமாவளவன் நான் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன், இந்த கூட்டணி விட்டு வெளியே வரவே மாட்டேன் என்று
இவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே, திருமாவளவன் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருப்பார். விடுதலை சிறுத்தைகளின் தொண்டர்கள் அவர்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு போய்க்கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. திருமா நினைக்கிறாரு எனக்கு ஆப்ஷன் இல்லை, அது டிஎம்கே விட்டா எனக்கு ஆப்ஷன் இல்லை. அதுவும் இது என்னங்க பேச்சு? இந்த புத்தக வெளியீட்டு விழாவே சனாதன சக்திகளின் சதின்னு சொல்றது என்னங்க வார்த்தை? யார் விஜய் சனாதன சக்தி? விஜய் சனாதன சக்தியா? ஆதவ அர்ஜுன் சனாதன சக்தியா? அப்ப ஆதவ அர்ஜுன் அம்பேத்கர் சனாதன சக்தியா? ஒரு புத்தக வெளியீட்டு விழாயா? என்ன பகவத்கீதையா வெளியிடுறாங்க? நான் கேட்குறேன், பகவத்கீதை வெளியிட்டா கூட எப்போ அது சனாதன புத்தகம் பாது நான் போக மாட்டேன்ட்டு சொல்லலாம். அம்பேத்கர் புத்தகம். இன்றும் சொல்லப்போனால் அந்த வேடன் குழுமம் நடத்திய அந்த பிரம்மாண்ட விழாவின் மூலமாக அம்பேத்கர் அத்தனை பேரின் வாயிலும் உச்சரிக்கப்படுவதை நினைத்து திருமாவளவன் அவர்கள் பெருமைப்பட்டிருக்க வேண்டும். வேடன் குழுமத்திற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். ஏன் விஜய் கூட மேடையில் ஏறினீங்கன்னா செத்து போயிருவீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். எனக்கு விஜய் கூட இருக்கிறதுல சங்கடம் இல்லை, ஆனால் இந்த நேரம் இந்த சூழல் அப்படின்னா அப்படி என்னங்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. உங்களை ரொம்ப கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நடத்தி நீங்கள் கேட்கும் பொது தொகுதிகளை நாங்கள் தருகிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருந்தால் கூட நான் இதை புரிந்து கொள்வேன். பாருங்கள், மற்ற கட்சியிலெல்லாம் எங்களுக்கு மரியாதை இல்லை, இவங்க எங்களுக்கு மரியாதை நடத்துகிறாங்க, நாங்கள் கேட்குற சீட்டை தர்றாங்கட்டு வச்சுக்கலாம். உங்களை வாசலில் நிற்க வச்சு 2 சீட்டை எடுத்துகிட்டு ஓடுன்ட்டு தானே உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார் ஒரு தம்பி. பாட்டாளி மக்கள் கட்சி போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன தப்பு? என்ன தப்பு? இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கான உரிமைகளை கொடு என்று தானே திரு ராமதாஸ் அவர்கள் இன்று உறுதியோடு நிற்கிறார். நாங்கள் போராட்டம் நடத்துவோம், எங்கள் உரிமையை மீட்டு பெறுவோம்ட்டு அவர் இருக்கிறாரு. இல்லைங்க, எங்கள் உரிமையை அவங்களா பார்த்து கொடுக்கட்டுங்கன்னு சொல்கிறீங்கன்னா இருவரில் யாரை தலைவராக பார்ப்பார்கள் மக்கள்? அந்த புரிதல் கூட எனக்கு இல்லை. எங்களுக்கு அம்பேத்கர் வழிகாட்டி சீட்டுக்காக நாங்கள் பேசலைன்னா நீங்கள் தேர்தல் எதுக்கு போட்டுட்டீங்கன்னு நான் கேட்குறேன். என்றைக்கு எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு சீட்டு? வெளியில் இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள்? அவர் நிலை குலைந்து விட்டார். இந்த நிலையிலிருந்து திரும்ப மீண்டு எழுவது என்பது சாத்தியமல்ல. முழுமையாக அவர் மீது இத்தனை ஆண்டுகளாக சமூகம் வைத்திருந்த மரியாதையை திருமாவளவன் அவர்கள் இழந்து விட்டார். அதற்கு என்ன காரணம் என்பது திருமாவளவனின் மனசாட்சிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் சொல்கிறாரு திருமாவளவன் மனசாட்சி இப்போ எங்கள் கூட தான் இருக்கும், நம்ம கூட தான் இருக்குன்ட்டு. அதை விஜய் அந்த கேள்விக்கு பதில் ஆமாம் விஜயோட மனசாட்சி என் கூட தான் இருக்குதுன்றாரு. அவர் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறாருங்க. இல்லை இப்படி பாருங்க சொல்கிறார். ஆதவ அர்ஜுன் ஒரு துணை பொதுச் செயலாளர். திருமாவை நேரடியாக பேசுவதோ தொடர்பு கொள்வதோ ரொம்ப எளிது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது ஓராண்டுக்கு முன்பே இப்போ ஒவ்வொரு கட்டமாக நடத்திட்டு இருக்குது. இப்போ அவர் நினச்சா ஏப்பா இதை வேணாம்ப்பா பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம். இப்போ பண்ணாதீங்க இது பிரச்சனையாகிடும். அதையும் தடை செய்யலை. விஜய் விஜய் எதுக்குப்பா நீ கூப்பிட்ற வேணாம்ப்பா, அதையும் தடை செய்யலை. தன்னுடைய இப்போ தனக்கு எதிராக பேசியதாக கூறப்படுற ஆதவ அர்ஜுன் மேலும் நடவடிக்கை எடுக்கல. இது எல்லாம் அவருடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. இவர் ஒப்புதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுங்க. நிச்சயமாக இதெல்லாம் நடக்காது. அண்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விகடன் குழுமம் ஏன் விஜயை வரவேணான்னு சொல்லலைன்னு கேட்குறது, இதெல்லாம் என்னங்க லாஜிக்? இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாங்க. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா இது? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருந்தேன் நான், நீங்கள் எதுக்கு விஜயோட உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க? அவர் வேறு பாதையில் பயணிக்கிறார், நீங்கள் வேறு பாதையில் பயணிக்கிறீர்கள். அவர் திரைப்பட நடிகர், நீங்கள் ஒரு ஸ்காலர், லட்சக்கணக்கான தலித் மக்களின் எழுச்சி நாயகன். நீங்கள் போய் அவரோட உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க. விஜய் இப்போ மாநாடு நடத்தினார்னா அவங்க 10 நாளாக எல்லாரும் பேசுகிறாங்க, நான் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறேன், என்னை பற்றி பேசலன்னு. இதெல்லாம் என்ன ஒப்பிடு? ஏன் முதலில் உங்களை ஒப்பிடுகிறீர்கள்? அன்கம்பேரபிள் நீங்கள். ஆமாம், அப்படி இருக்கும்போது இப்படிலாம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருனாலே உங்கள்கிட்ட ஆளுமை இல்லைன்னு அர்த்தங்க. நான் மீண்டும் இப்போ திருப்பி சொல்கிறேன், நான் திருமா மீது நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் மிகை மதிப்பீடு வைத்திருக்கிறோம். நீங்கள் அந்த தகுதி இல்லாமல் ஒருவரை ஒரு பிம்பத்தை நாம் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். வழக்கமாக ஒரு தலித் அமைப்புகளில் எங்களுக்கு இது போதும் என்று நினைக்கக்கூடிய தலித் தலைவர்கள் வரிசையில் திருமாவளவன் சேர்ந்து விட்டார். அவர் மீது பெரிய நம்பிக்கையெல்லாம் இனி வைப்பது என்பது அவசியமில்லை. சனாதன சக்திகள்னு சொல்கிறாரு. அந்த சனாதன சக்தியான பிஜேபியோட கூட்டணி வச்சு தானேங்க 2001 ஒரு மறைமுக கூட்டணி இருக்குதானே இருக்கு. இது தெரியாதா உங்களுக்கு? அதானி கூட அதானியை என்ன எங்கே வந்தார் அதானி எதற்கு திராவிட மாப்பிள்ளையை சந்தித்தார்ன்ற கேள்வியை திருமாவளவன் இது வரைக்கும் எழுப்பினாரா? அப்போ இது சனாதன கூட்டணியா தெரியலையா உங்களுக்கு? ராஜ்நாத் சிங்கை அழைத்து எதற்கு நாணயம் வெளியிட்டீர்கள் என்ற கேள்வியை திருமாவளவன் எழுப்பல. அப்போ இவர் பேசுவது பூராவே உண்மைக்கு மாறான விஷயங்களாக இருக்கிறது. 2001 திருமாவளவன் யாருடைய கூட்டணியில் வெற்றி பெற்றார் சொல்லுங்க? நீங்கள் பிஜேபி கூட்டணி தானே. 2002 குஜராத் கலவரம் நடந்த போது அதே பிஜேபி கூட்டணியில் தானே திரும்ப இருந்தார். இன்றைக்கி அப்படியே கையில் ஆசிர் ஊத்துன மாதிரி துடிக்கிறீங்க, ஐயோ சனாதன சக்தின்னு.
நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இது பாரதிய ஜனதா கூட கள்ளக்கூட்டணியில் இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரிகிறது, இவருக்கு மட்டும் தெரியவில்லை. 2 மணி நேரம் என்ன போய் சந்திச்சு பேசினாரு முதல்வர் பிரதமரை பார்த்து? கேல இந்தியாவுக்கு அழைக்கிறதுக்கு தான் போனார் உதயநிதி பிரதமரை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் இவருக்கு உறுத்தவே இல்லையா? இவரை போய் நீங்கள் ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் பையன் போய் சமோசா தின்ட்டு வராங்க ராஜ்பவனில். இதெல்லாம் இவருக்கு உறுத்தவே இல்லையா? ஆனால் ஆதவ அர்ஜுன் விஜயோட மேடையை பகிர்ந்து கொண்டது மட்டும் இவருக்கு உறுத்துகிறதா? இப்போ போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்களா? அண்மையில் இப்போ நிர்மலா சீதாராமன் வரிசையா போய்கிட்டு இருக்காங்க, வரிசையா போயிட்டு இருக்காங்க. பெரிய கருப்பனுக்கு மோடியை சந்திச்சுன்னாங்க வேலை சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் அவருக்கு உறுத்தலையா? ஆனால் ஆதவ அர்ஜுன் விஜய் கூட மேடையில் தோன்றுவது அவ்வளவு ஏன் உறுத்துகிறது? நீங்கள் நல்லா பாருங்க, திருமாவோட ரியாக்ஷனை பாருங்க, அண்ட் டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தோட ரியாக்ஷனை பாருங்க. தனியாக பேசணும் தொடர்றது இல்லை இல்லை, 2 ரியாக்ஷனுக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் இந்த பதட்டம். விஜய் வந்து இவங்களோட ஆட்டையை கலைச்சு விட்டாரு. என்ன இதனால் இந்த பதட்டம் இவர்களுக்கும் தொற்று. எந்த அளவுக்கு பதட்டம் போயிட்டு ஆளூர் சானவாஸ் சொல்றாரு ஒரு கூத்தாடின்றது. விஜய் ஒரு உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? சுதந்திர போராட்ட வீரரா? தண்டி யாத்திரை சென்றவரா? ஜெயலலிதா யாரு? கருணாநிதி யாரு? இந்த வார்த்தையெல்லாம் இது பதற்றத்தின் வெளிப்பாடு. இவர் அது நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது இந்த மாதிரி இங்கே மாநாடு இந்த புத்தக வெளியீட்டு விழான்னு கேட்டிங்களா? சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை, ஆனால் சினிமா பார்ப்பறான். ராத்திரியில் போய் சினிமா பார்த்துட்டு அவங்க அப்பா கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டேன் ரிவ்யூ போடுவாங்க, குடும்பத்தோடு உட்காந்து ரிவ்யூ போடுவாங்க, கதை கேட்பாங்க. எவனையுமே சினிமா எடுக்க விடாமல் மொத்த படத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனால் சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டான். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்களோட பதற்றம் வெளியாகிறதா? இது என்ன பதில்? இது சினிமா செய்திகள் நான் பார்ப்பதில்லை, நீங்கள் ஒரு லீடரு. ஆமாங்க நடந்துச்சுங்க, நானும் பார்த்தேங்க டிவியில். நீங்கள் அந்த நிகழ்ச்சியே பார்க்கலன்னா அண்ணாநகர் கார்த்தியும் டிஆர் பி ராஜாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த விஜய் பற்றி பேசுகிற இந்த நரேட்டிவை மாற்றணும்னு விடிய உட்காந்து தான் இவங்க எல்லாரையும் சேர்ந்து திட்ட விட்டுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த திசை திருப்பணும்னு பார்த்தாங்க. பட் ஆதவ அர்ஜுன் தான் 2 நாட்களாக இன்று வரை ஹீரோவாக சமூக வலைத்தளங்களிலும் மற்ற விவாத மேடைகளிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பதட்டம் வெளிப்படுகிறதுங்க. இவர்கள் ஒரு விளம்பரத்தின் மூலமாகவே ஆட்சி நடத்தி முடித்து விளம்பரத்தின் மூலமாகவே 26 தேர்தலிலும் எளிதாக வெற்றி பெற்று விட்டலாம். விளம்பரம் பிளஸ் பணம் என்று நினைத்தார்கள். விஜய் அதை உடச்சு விட்டாரு. நீ தனியாக உடச்சு விடாத, நானும் கூட சேர்ந்து வரேன்ட்டு ஆதவ அர்ஜுன் சேர்ந்துக்கிட்டாரு. இதெல்லாம் இவர்களின் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இது வந்து மக்களுக்கு நல்லதா இல்லையா? 100% இது உடைச்சு விடுறதுனால மக்கள் பயன்படுறாங்களா? நிச்சயமாங்க. இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனோம்னா உண்மையான சனாதன சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவர்களது கூட்டணி கட்சிகள் தான் உண்மையான சனாதன சக்திகள். ஏன் சனாதனம் என்றால் என்ன? ஒரே தொழில், அப்பா பார்த்த தொழிலில் புள்ள செய்யணுன்றது தான் சனாதனம். கருணாநிதி பார்த்த தொழிலில் ஸ்டாலின் பார்க்குறாரு, ஸ்டாலின் பார்த்த தொழிலை உதயநிதி பார்க்குறாரு, உதயநிதி பார்த்த தொழிலில் இன்பநிதி பார்க்குறது தான் இப்போ படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பிள்ளைய ஹீரோ ஆக்கிடலான்ட்டு. இந்த சனாதனத்தை கொள்பவர்கள் தானே சனாதன சக்திகளாக இருக்க முடியும். துரைமுருகனுக்கு மொத்த கட்சியுமே அப்படித்தாங்க, மொத்த கட்சியுமே அப்படிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலை, இந்த சனாதன முறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருமாவளவன் நிற்கும்போது அவர்களும் இவர் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் என்று தானே நாம் கருத முடியும். மக்களுக்கு இது நல்லதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகத்துக்கு இது 100% நல்லது. தேர் ஷுட் பி a level playing field. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த லெவல் பிளேயிங் அது நேச்சர் அப்படிதாங்க இவால்வ் ஆகும். மார்க்கெட்ல எப்படி மொனோபொலியோ அரசியல்ல இதான் மொனோபொலி. ஆமா, அது இருக்கு. மொனோபொலி எல்லா இடத்துலயும் தவிர இப்போ பிஜேபி இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை தான் இவர்களும் செய்கிறார்கள். ஸோ ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் இது நிச்சயமாக. இன்னொன்று, ஏன் இது மக்களுக்கு நல்லதுன்னா we are giving an option to the people. இவ்வளவு நாட்களாக விஜய் ஒரு பக்கம் வாக்குகளை உடைப்பார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் வாக்குகளை பிரித்து கொள்ளும், நாம் தமிழர் ஒரு பக்கம் வாக்குகளை பிரித்து கொள்ளும், மீதம் இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து எளிதாக வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை மாறி இவர்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இப்போது சேர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தக்கூடிய சக்தி தான் என்பது வரக்கூடிய தேர்தலில் நிரூபணமாக போகிறது. அது மட்டும் அல்லாமல் 100% நாம் வெற்றி பெற்று விடுவோம், அதிமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தி விடலாம், இவர்களால் ஒன்று சேரவே முடியாது என்று நினைத்திருந்த போது புதிதாக விஜய் என்ற ஒரு சக்தி தோன்றி உங்களை வீழ்த்துவதற்கு நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதை இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதுவும் இவர்களின் இந்த அச்சத்திற்கும் கலவரத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இது மக்களுக்கு நல்லது. நீங்கள் கடந்த கால வரலாறுகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு வாக்குகளின் எண்ணிக்கை தான் அதிகம்.
அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறியதன் காரணமாக தான் 2021 இவர்களால் வெற்றி பெற முடிந்தது. திமுக அதிமுக இரண்டுக்கும் 3.5% தான் வேறுபாடு என்பது 21 தேர்தலிலேயே தெரிந்துவிட்டது. ஸோ ஜனங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக திமுக தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தாவேகா, அதிமுக, விடுதலை சிறுத்தை இது 3 இருந்தால் போதும், அதுக்கு அடுத்தது தேமுதிக. பிகாஸ் விஜயகாந்த் அந்த இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த 4 கட்சி இருந்தால் we can win அப்படின்றாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, he never blamed ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ கரப்ட் பார்ட்டி. ஆனால் அதை அந்த பக்கம் அந்த கண்ணு கூட அந்த பக்கம் திரும்பல. அப்போது தொடர்ச்சியாக திருமாவளவனை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 ஆல்ரெடி அவங்கள்ட்ட தேமுதிக இருந்தது, இது போதும் இல்லை? இதை ஏன் திரும்ப புரிஞ்சுக்கலையா? இது இந்த இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்ட்டா இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு டீப்பாக திங்க் பண்ணலைனாலும் கூட திரும்ப விஜயோட என்ட்ரியை எப்படி பார்த்துருக்கணும்னா, முதல் முறையாக அதிமுக திமுக அல்லது இரு கட்சிகளை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை என்ற நிலை இருந்தது. சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்து அந்த முயற்சி பெரும் தோல்வியில் முடிந்தது. இன்று இன்னொரு பரீட்சார்த்த முயற்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு திரு விஜய் அவர்கள் வழியாக வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கான பேர வலிமையை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் திருமாவளவனோட அணுகுமுறையாக இருந்திருக்கணும். இவ்வளவு நாட்கள் எங்களை கிள்ளுக்கீரைகள் போல நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள், இனி நீங்கள் எங்களை கிள்ளுக்கீரைகளாக நடத்த முடியாது அப்படின்ட்டு இதை ஒரு வாய்ப்பாக பார்த்துருக்கணும். விஜய் அவர்களை 2 திராவிட கட்சிகளையும் செக்கில் வைக்கிறதுக்கு விஜய் ஒரு அற்புதமான கருவியாக திருமாவளவனுக்கு தோன்றியிருக்க வேண்டும். மாறாக நீங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசினாலே என் கணவர் என்னை சந்தேகப்படுவார் என்ற அச்சத்திற்கு ஒரு பெண்மணி ஆளாவதை போல திருமாவளவன் நடந்து கொள்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதன் காரணமாக அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், வேற இல்லை. இப்போ விஜயோட இந்த முயற்சினால திருமாவளவனுடைய மதிப்பீடு அதிகமாயிருக்குல்ல, அவருடைய முக்கியத்துவம் தேவை வலிமை, திருமாவளவனோட முக்கியத்துவம், திருமாவளவனோட வலிமை, திருமாவளவனோட பார்கெனிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இது எதுவுமே எனக்கு வேண்டான்றாங்க. இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கம். என் கணவரிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள். நீங்கள் உங்களோடு சேர்ந்தால், உங்களோடு நான் பேசினாலே, உங்களை பார்த்தாலே என் கணவர் என்னை சந்தேகப்படுகிறார். என் கணவர் என்னை திடீரென்று கைவிட்டு விட்டால் நான் எங்கே செல்வது? சசிகலா சொன்னாங்களே, ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாருன்ட்டு. பார்த்து கொள்கின்றனர், சிரித்து கொள்கின்றனர், பேசிக் கொள்கின்றனர் சொன்னார்ல, கிட்டத்தட்ட அது போலத்தான் அவர் நடந்து கொள்கிறார். ரொம்ப வலிமையற்ற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு அரசியல் கூட்டணியா இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய திமுக கூட்டணி. ஏங்க இது ஒரு ஆர்டிஃபிஷியலான கூட்டணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இவையெல்லாம் அதற்கென்று ஒரு கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள். இந்த கட்சிகளில் எந்த கட்சியுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களை, அட்டூழியங்களை, அநியாயங்களை சகித்து கொண்டு இருக்கவே முடியாது. ஆனாலும் இவர்கள் இப்படி சகித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் தேர்தல் செலவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அள்ளித்தரும் பணம்தான் காரணமாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு உண்டியல் குலுக்கிகள் என்று பெயர் பெற்ற இடதுசாரி தோழர்களே 25 கோடியை வாங்கி கொண்டு தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் என்பது ஆவணங்களின் மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போல இந்த தேர்தலிலும் அறிவாலயம் படியளக்கும் நாம் சிக்கல் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம். இதே போல படியளப்பதற்கு சேலத்து படியளக்கும் பெருமாள் இந்த அளவுக்கு முன்வர மாட்டார் என்பதால் நாம் இங்கே பெரிய அளவில் படியளக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலை பெருமாளிடமே நாம் சரணாகதி அடைந்து விடலாம் என்று இடதுசாரி கட்சிகளும் இதர கட்சிகளும் கருதுகின்றன என்பதை தாண்டி இதில் பேசுவதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் முருகனுக்கு அரசு விழா எடுத்த போதே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு உறுத்தி இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், முருகனும் சாமி தான், நபிகளும் சாமி தான், எல்லாருக்கும் சாமி தான். ஆனால் அரசு இதை விழாவாக எடுக்கக்கூடாது. ஆமாம், அப்போ ஒரு கிறித்துவனும் ஒரு இஸ்லாமியனும் இதை எப்படி பார்ப்பான்? அரசுக்கு சாமிக்கு விழா எடுக்கிறதாங்க வேலை. அதுவே உறுத்தில் நீங்கள் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க. விஜய் முதல்வராகும் கனவு என்பது லாட்ரி விழுவது போன்றது.
அப்படின்னு சொல்றாரு. அந்த லாட்டரிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி தானேங்க இவங்க எலெக்ஷனே சந்திச்சாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனை வந்து நீ வந்து ஒரு பெரிய பணக்காரனுடைய மருமகன் ஆயிட்ட, அந்த பணக்காரனுடைய அந்த மாமனாருக்கும் திமுகவும் உள்ள உறவு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆமா ஏங்க, மார்ட்டின்கிட்ட பணம் வாங்காத கட்சியே கிடையாதுங்க. ஒரு கட்சி பாக்கி இல்லாம வாங்கியிருக்கு. இவங்க இடதுசாரிகள் திமுக கிட்ட 25 கோடி வாங்கினாங்கன்னா என்ன திமுக பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துச்சு, மார்ட்டின்ட்ட வாங்கி கொடுத்துச்சியா? யோக்கிய மாதிரி பேசுறீங்க. அப்ப அதையும் சொல்ல, மார்ட்டினுக்கும் திமுக உள்ள கனெக்ஷனையும் சொல்ல. கணக்கு நீங்க பேசி தானே ஆகணும். ஒயிட்லேயே இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா 1150 கோடி கொடுத்துருக்காரு சபரீசன்ட்ட, தெரியுமா? மார்ட்டின் சபரீசனுக்கு கொடுத்த தொகை மட்டும் 1150 கோடி ரூபாய் 21 தேர்தலுக்கு. அது இல்லாம எலக்ட்ரல் பாண்ட் வேற, அது தனி. அது வெளியில கணக்குல வந்திருக்குது, அதனால அதை நீங்க சேர்க்காதீங்க. கணக்குல அதுவும் கொடுத்த அமௌண்ட் 1150 கோடி, அதையும் வாங்கி வச்சுட்டு விரட்டி விட்டாங்க ஆதவ அர்ஜுனை. அப்புறம் சும்மா விடுவாரா? உங்க கூட்டணிக்கு வேட்டு தான் வைப்பாரு. எப்படி சும்மா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணி இன்னொன்னு திரும்ப மீண்டும் மீண்டும் விஜய் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான்னு சொல்றாரு. அது ஒரு வேலை, ரைட்டு. ஒரு அரசியல்வாதியோட வேலை இது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் தமிழகத்தை ஏமாற்றி நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. அந்த கூட்டணி உடைக்கக்கூடாது. உடைக்கிறது தானேங்க அரசியல். விஜய் சினிமா ஹீரோவாக இருந்தவர் இன்று அரசியல் தலைவராக உருவெடுத்து விட்டார். அப்போது அவர் அரசியல் செய்யாமல் எப்படி சும்மா இருப்பார்? உடைக்க தான் பார்ப்பாரு. மேடையிலேயே நான் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறேன் என்று விஜய் அறிவித்ததே கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அதுல என்ன சந்தேகம்? அனைவருக்கும் அதிகாரம்னு நீங்க முழக்கத்தை வச்சிருக்கீங்க. அந்த அதிகாரத்தை நான் தரேன் என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுல என்னங்க தப்பு? வேற எப்படி அரசியல் செய்ய வேண்டும் விஜய் என்று திருமாவளவன் எதிர்பார்க்கிறார்? ஏங்க இத்தனைக்கும் உங்க பிறந்த நாளுக்கு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு, ஃபோன் பண்ணி விஜய் பேசுறாரு திருமாவளவன் பிறந்த நாள் அன்னைக்கு. ஒரு சாஃப்ட் கார்னர் தொடர்ச்சியிலேருந்து காட்டிட்டே வந்து நல்லா தாங்க இருந்தார். ஒரு 5-6 மாசமா தான் இவருக்கு என்னாச்சுன்னே தெரியல. இவ்வளவு மோசமா மாறுவான்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. ஒரு பெரும் நம்பிக்கையோடு இவரை பார்த்திருந்தேன். அது எல்லாத்தையும் உடச்சு போட்டு போயிட்டாரு இவர். ஆதவ அர்ஜுன் தான் யாரு? அவரை பத்தி என்கிட்ட கேட்குறீங்க? சேகர் பாபு. அப்புறம் அதற்கு பிறகு வந்து விஜயை தற்குறின்றார். ஆமாம். ஆதவ அர்ஜுன் யார் என்பது சபரீசனிடம் சென்று கேளுங்கள், தெரியும். நீங்கள் 550 கோடி வாங்கியிருக்கிறீங்களே, ஒயிட்லேயே வாங்கியிருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்போது தெரியலையா மார்ட்டின் யார், ஆதவ அர்ஜுன் யார் என்பது அப்போது உங்களுக்கு தெரியவில்லையா? இது திமுகவோட டிஎன்ஏலே இருக்கிறது இந்த துரோக புத்தி. வாங்கி பொறுக்கி தின்னுட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரி பேசுவது என்பது திமுகவோட இந்த நன்றி கெட்டத்தனம் என்பது திமுகவோட டிஎன்ஏவிலேயே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபெலிக்ஸ், காலம் கூடி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் என்பது நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அல்லது 4 மாதங்களுக்கு முன்பு கேட்டீர்கள் என்றால் கூட திமுக கூட்டணி வீழ்த்த முடியாத ஒரு சக்தி என்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஜனநாயகம் என்பது அப்படி இருக்க முடியாது என்பதைத்தான் தமிழகம் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் அதை தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளும். புத்தக வெளியீட்டு விழா இந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த அரசியல் எலெக்ஷன் மொமெண்டம் இது உருவாக்கி விட்டுருக்கு. 100% விஜயோட விக்கிரவாண்டி மாநாடே வந்து ஒரு மொமெண்டத்தை உருவாக்கிடுச்சுங்க. அதற்கு பிறகு இந்த புத்தக வெளியீட்டு விழா இந்த மொமெண்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் இதை பற்றி பேசாமல் இந்த சலசலப்பை நீங்கள் புறந்தள்ளி விட்டு எந்த அரசியல் கட்சியும் இன்று இருக்க முடியாது. அதனால தானேங்க நீங்கள் உங்களை அது வந்து பெருசாக பாதிக்கல, உங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குன்னா கம்முன்னு இருங்க. புத்தக வெளியீட்டு எதுக்குங்க தாலி எடுத்து பார்த்து என் புருஷன் உயிரோடு இருக்காரு, என் புருஷன் உயிரோடு இருக்காரு 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு. உங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குன்னா சரி இருக்கட்டு வச்சுட்டு போங்க. உங்களுக்கு அது உறுத்துகிறது. பிறப்பால் ஒருவர் முதல்வராவது 2026 நடக்காது என்று ஆதவ அர்ஜுன் சொன்னதுதான் உதயநிதியை அத்தனை கோபப்படுத்தி இருக்கிறது. அறிவே இல்லையா? பிறப்பால் ஒன்றுதான் அவ்வளோங்க, அந்த ஆளுக்கு தெரியாது இது அப்படின்னு நீங்கள் பேசுறது. உங்கள் தந்தையும் பிறப்பால் முதல்வரானவர் தான், மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தலைவரா எப்படி ஆனாரு? திமுக தலைவரா? சரி, இவர் எப்படி துணை முதல்வர் ஆனாரு? சரிங்க, உங்க அப்பா பிறப்பால் ஆகலைங்க, மக்கள் வாக்களித்து முதல்வர் ஆனாரு, நீங்க எப்படி துணை முதல்வர் ஆனீங்க? அந்த கட்சியில் வேற எந்த கேண்டிடேட்டுமே இல்லை. மற்ற எல்லா கேண்டிடேட்டையும் விட்டுருங்க. துரைமுருகனுக்கு கூட அந்த தகுதி இல்லையா? துரைமுருகன் அனுபவம் என்ன, வயது என்ன, எத்தனை ஆண்டுகளாக மாணவர் அணி காலம் முதல் 60கள் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு இல்லாத தகுதி ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர எப்படி உதயநிதிக்கு வந்தது என்ற கேள்வி. இதைத்தானே ஆதவ அர்ஜுன் சொன்னாரு. உங்களுக்கு அப்படி கோபம் வருது? அதனால தான் கோபம் வருது. ஏனென்றால் ஆதவ அர்ஜுன் பேசுவது உண்மை என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் பாக்கி இல்லாமல் வரிசையாக வந்து தாமான் பரசன், ரகுபதி ஒவ்வொருத்தராக வந்து உதயநிதிக்கு இளமையிலேயே தகுதி பெற்றவர். ஒரு துர்கா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள திமுக ஓடியோடு இருந்தார் இவர். இப்படி வரிசையாக இவர்கள் வந்து பேசுவதற்கெல்லாம் காரணம்
ஆதவ அர்ஜுன் பேசுவது உண்மை என்பது இவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தெரிந்ததனால்தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். அண்ட் இன்னொன்று, ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு நீங்கள் 200+ போடுற கணக்கு உடச்சி போடுறீங்க ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நாம் போட்ட கணக்கு தான். ஏடிஎம்கே இவங்களும் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சது. நான் நிச்சயமா இதுதான் நடக்கும்னு நான் சொல்கிறேன். அதை நோக்கி தாங்க போகுது, அதை நோக்கி தான் போகுது. நீங்கள் உங்களை வீழ்த்தவே முடியாது என்ற இருமாப்பில் தானேங்க நீங்கள் இவ்வளவு பேரையும். அவங்களோட ஆப்ஷன் என்ன சார், வி ஆர் காலிங் யூ வாங்க அப்படின்னு திருமாவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வரலையா போங்க, நாங்கள் பிஎம்கே கூப்பிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான். ஏங்க இதை 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 ஒரு அரசியல் கட்சி செய்வது தானே இயல்பு. எப்படியா இருந்தாலும் வெற்றி அவங்களுக்கு தான். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சியோடு கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்ததே இல்லையா? ஏங்க இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் கூட பிஎம்கேவோட தானே இருந்தாங்க. 2021 தேர்தலில் பிஎம்கேவோடு தானே அவர்கள் போட்டியிட்டார்கள். இன்னொன்று, இப்போ பிஎம்கேக்கு என்ன வழி? திருப்பி பிஜேபி கூட போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் தோக்கிறதா? இல்லை, அல்லது கூட்டணி சேர்ந்து ஒரு குறைந்தது 10 எம்எல்ஏக்களாவது பெறுவதா? டாக்டர், பெரிய டாக்டரும் சரி சின்ன டாக்டரும் சரி என்ன முடிவு எடுப்பாங்க? எது வேணாலும் பின்னாடி டிஸ்கஷன் நடக்கும். அவர்கள் வெற்றி, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறே வெற்றி பெறும் கூட்டணியில் இருப்பது தானே. வெற்றி கூட்டணி தானே. ஆமாம். அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை. இது ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 1,40,00,000 தலித் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கடந்த தரவுகளோட சொல்றாரு. கடந்த 2011 சென்சஸை பேஸ் பண்ணி சொல்றாரு அவரு. அப்போ இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு ஏன்டா ரெப்ரசன்டேஷன் தர மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. இதுதானங்க விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படை கொள்கை. அதை மேடையிலேயே சொல்றாரு. 1,40,00,000 பேர் இருக்கான், மினிஸ்ட்ரியில் எத்தனை பேருப்பா இருக்கான்? சம்பிரதாயமான ஆதி திராவிட நலத்துறை மற்றும் கூடுதலாக ஒரு துறையை கொடுத்து விட்டு நீங்கள் முடித்து விடுகிறீர்கள். 1,40,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் மதவாதம் இருக்கிறது, ஆனால் மதவாதம் இல்லை, ஆனால் சாதியவாதம் தான் இங்கே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 1,40,00,000 எண்ணிக்கையோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு எவ்விதமான அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. அந்த அங்கீகாரத்தை நான் பெற்றுத் தருவதற்காக நாம் அத்தனை பேரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறார் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் பேசினார்னா அவர் கட்சி விட்டு நீக்கிறேன்னா நீங்கள் எதுக்கே கட்சி நடத்துறீங்க? அவங்களே ரெண்டா உடஞ்சிருக்காங்க. இப்போ விசிகேவே ஒரு பக்கம் அவர் துரோகி, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்பன கைக்குள்ளி அப்படிலாம் சொல்லி ஒட்டைக்கிறது ஒரு பக்கம், ஆதரவு ரொம்ப சிலர் அடிமட்ட தொண்டர். திருமாவோட நெருக்கடியை நான் சொல்கிறேன். திருமா உண்மையிலேயே லீடராக இருந்தாருன்னா ஆதவ அர்ஜுனும் நீக்கணும். ஏன் கட்சி கட்டுப்பட்ட மீறி ஒருத்தர் இப்படி பேசினு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன லீடரு? நான் தான் பேசணும்னா நான் தான் பேசணும். அதை நீங்க சொல்லணும்ல. ஆதவ அர்ஜுன் பொருத்தமில்லாத இடத்தில் பேசுகிறார்னு சொல்லிட்டு திரும்ப மீண்டும் கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கும் துணியில் பேசுறாருங்க. இன்னைக்கு திருப்பி எங்க பார்த்தாலும் கூப்பிட்டு மைக்குன்னு பார்த்தானா விளக்கம் கொடுக்க போய் நின்றுறாரு. அவர் ஏர்போர்ட்ல வேற ஏதோ ஒருத்தர் சினிமா நடிகர் வரான்னு மைக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க நான் விளக்கம் கொடுக்குறேன். அது ஆதவ அர்ஜுன் பேசிய தவறு, நடவடிக்கை பண்ணி எடுப்போம். பேசிக்கிட்டு இருக்கோம், எப்போ எடுப்பி பேசிக்கிட்டு இருக்கோம் ஏரியா அப்படின்னு இவரா போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு லீடராக இருந்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். ஆனால் திருமாவின் மனசாட்சி ஆதவ அர்ஜுன் பேசியது சரி என்பதை புரிந்து கொள்கிறது. திருமாவுக்கு நல்லா தெரியும் ஆதவ அர்ஜுன் நம் கட்சியின் கொள்கைகளை பேசுகிறார், நமது லட்சியத்தை பேசுகிறார், நமது கனவை பேசுகிறார், நமது எதிர்காலத்துக்காக பேசுகிறார் என்பதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ரெண்டில் ஒன்று தாங்க நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். நீங்கள் ஆதவ அர்ஜுனுக்கும் நல்லவராக இருந்துக்கிட்டு திமுகவுக்கும் நல்லவரெல்லாம் இருக்க முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா யோக்கியனுக்கு திமுக என்ன வேலை நான் கேட்குறேன்? இவ்வளோ முளை மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அவர்கள் செய்யும் பாவத்துக்காக திருமாவளவன் ஏன் சிலுவை சுமக்க வேண்டும்ன்றது தான் என்னுடைய ஆதங்கம். திருமாவளவன் ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் இங்கே மதவாதம் உள்ள வந்துருந்தான். அதை இப்ப என்னப்பா விஜயும் மதவாதத்தை நான் எதுக்குறேன்றதை வெளிப்படையா சொல்லிட்டாருங்க. எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் தலைவர் மேடையில் வெளிப்படையாக மணிப்பூர் 10 எரியுது அங்க பிரதமர் போகாதது போல இங்க வேங்கவேலுக்கு நீங்க போலன்ட்டு எந்த தலைவர் பேசியிருக்கிறார்? திருமாவுக்கு அது ஓப்பானதாக இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல இல்லைங்க மோடிஜி நல்லவருங்கன்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் பேசினாரா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எதிர்க்கும் மதவாதத்தை நானும் எதிர்க்கிறேன் என்று விஜய் அவர்கள் சொல்கிறார். என்னோட கரம் கோருங்கன்றார். என்ன தப்பு இந்த அழைப்பு விடுக்கிறதுல? I completely agree with you. அண்ட் இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் ஏங்க உண்மையிலே நாம தாங்க மதவாதத்தை இருக்கிறோம், அந்த மதவாதிகளோடு ரகசிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
வாருங்கள், உண்மையாக நாம் மதவாதத்தை எதிர்ப்போம், கூடுதலாக சாதியவாதத்தையும் சேர்த்து எதிர்ப்போம்னு சொல்றாரு. இவ்வளவு தூரம் கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில ஒரு பொது தொகுதியை கூட ஒதுக்க மாட்டேங்கிறான். நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி சாதிய ஒழிப்புன்ட்டு விஜய் கேள்வி எழுப்புறாரு. அது உங்களுக்கு ஏன் அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது? அப்ப திமுக கூட சேர்ந்து நீங்க சாதி ஒழிக்க போறீங்களா? எப்படி முடியும்? வாய்ப்பே இல்லை. திமுகன்றதே சாதியவாத கட்சி தான். மோலியார் கட்சி ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இதர ஆதிக்க சாதிகள் எல்லா தொகுதியில் நிறுத்துற வேட்பாளர்கள் உட்பட கொடுக்கப்படுகிற அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே அந்தந்த காஸ்ட் சிச்சுவேஷன்ல தான் ஒர்க்கே பண்றீங்க. அப்போது எப்படி நம்ம சாதி ஒழிப்பு? தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 பேரை தாண்டி எத்தனை பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க நீங்க? இதே மற்ற சமூகங்களை எடுங்க, கவுண்டர் சமூகத்தை எடுங்க, முக்கோல்தர் சமூகத்தை எடுங்க, அவங்களுக்குலாம் எவ்வளவு பிரதிநிதித்துவம்? ரெட்டியார் எடுங்க, அவங்கலாம் எவ்வளவு நம்பர்ஸ்? ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். நீங்க இப்போ எதுக்கு அண்ணன் நேருவை பத்தி பேசுறீங்க? நீங்க ஏற்கனவே ஒரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காது, தூக்கிட போறாங்க. ஸோ அப்போ உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஸோ அந்த அதிகாரத்துக்காக ஒருத்தர் பேசுகிறாரு, எனக்கு அதிகாரமே வேணான்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய நபரை வைத்துக்கொண்டு நாம் இனி விவாதிப்பது பொருள் அல்ல அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். திரும்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த தவறான நிலைப்பாட்டுக்காக, அது என்ன காரணன்றது அவருக்கு தான் தெரியும், இந்த தவறான நிலைப்பாட்டுக்காக அவர் கடுமையாக வருந்துவார் என்பது மட்டும் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. இப்போ அவர் உறுதியாக இருக்கிறார். நான் என் கூட இருக்கிற இந்த எம்எல்ஏங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அதுவும் அவர் ஆதரவு பேசிகிட்டு இருக்கும்போதே என்னென்ன ட்ரோல் பண்ணுறாங்கன்றீங்க, கூத்து அடின்றாங்க, இதுன்றாங்க, அதுன்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர்கள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருப்பார்கள். விடுதலை சிறுத்தை தொண்டர்கள், தலித்துகளுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் ஆதவ அர்ஜுனோடு தான் செல்வார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.